அங்க ஒருத்தி பண்ணி பழக்குட்டி போட்டா அப்படி நாய் பழக்குட்டி போட்டா அப்படி கூட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் நேரம் வந்துட்டு இருக்கிறா ஒருத்தி. அப்படியா? அடியே என் கடவுள் சொன்னது போல என் நாத்தரா கூட இருக்கலாம். சரி, பண்ணி குட்டி போட்ட மாதிரியும் பண்ணி நாய் குட்டி போட்ட மாதிரியும் 7 மக்களை கூட்டு வர. ஆமா, என்ன என் சொத்தறிஞ்சு போயிரும். ஆமா, அதனால என்ன பண்றேன்னா 8வது செவத்துக்களை 7 செவர அடிக்க, 10வது செவத்துக்களை மடி வச்ச செவர அடிக்க. 7 கதவு மூடு. அந்தாண்ட நான் தூங்குறேன், கதவு மூடி இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வளைஞ்சிட்டு போயிடுவான். ஓ, அப்படி வந்தவழி விட்டு வராத வழி போயிடுவாங்க. சரி, இடம் போய் எல்லாத்தையும் அடக்கிட்டா. பண்ணி நாய் ஏண்டிய மூடி நின்று எங்க அப்படி ஒரு ஃபேக்டரியே எம்மா 8வது செவத்துக்கெல்லாம் 7 வச்சு 10 அடிச்சாச்சு. 10வது செவத்துக்கெல்லாம் மண்ணு வச்சு அடிச்சு விட்டேன். எல்லா 7 கதையும் எடுத்து கூட்டி விட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஓட்டம் தான் பாக்கி. இல்ல என்ன சீனியர் நீ போறேன் உள்ள வாங்க உள்ள நக்கிறீங்களா? சீக்கிரம் கூடுவாயா? நீ பாடு நீ பாடு, நான் அப்படி கை கால் அமைக்க விடுறேன். எப்படி பாருக்கட்டும், கமுந்து பாடு. எம்மா எல்லாம் வேண்டிக்காங்க, பெரியாண்டிச்சு குரு போடுறோம். ஏ என்ன உள்ள வாங்க, என்ன முன்னாடி கையாடா கையனா ஏமா இந்த மேகவாயே சத்தியம் அந்த பையனெல்லாம் வேலை விட்டு நீட்டு போடலாம். அதான் வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. உன் மாமா சொன்ன அடையாளம் தெக்க வாசல் தென்னை மரம் அடையாளம், வடக்க வாசல் வாழை மரம் அடையாளம், மேற்க வாசல் ஆடை கட்டி இருக்கும், கிழக்க வாசல் குதிரை கட்டி இருக்கும். கண்டே நான் பிறந்த இந்த கோட்டையில தாண்டா நான் பிறந்தேன். இதுதான் தாய் மாமா வீடா? இதான் மாமா மாமா. ஏமா மக்களா மாமா வீட பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்குன்றது. ஆமாடா பெரியவனே, அத்தை உள்ளாருப்பா போய் கூப்பிடுறா. அம்மா அத்தை ஒரு வேலை உள்ள செத்து போயிட்டு போலாம். சரி பெரியவனே, நீரப்பா நடுவுலவனே நடுவுலவனே நீ போய் அத்தை கூப்பிடுறாண்டாட்ட. நடுவுலவனே கூப்பிடுறாங்க. அத்தா அம்மா உள்ளது பேவி இருக்க மாட்டேங்குதுமா. சொல்லக்கூடாது, நீ இப்படி வாடா. சின்னவனே அம்மா நீ போய் அத்தை கூப்பிடுற கண்பியா. இப்ப நான் கூப்பிடுற மாதிரி அத்தாவோட படாத கதை எவ்வளவு முண்டை ஓட்ட கட்டி போட்டு பெரிய பெரிய சத்தமெல்லாம் ஆடுகிறேன். அம்மா அம்மா கூப்பிட்டா அத்தை அந்த வேலைக்கு ரெடி ஆயிட்டாலாட்டுக்குது. அத்தையே காணோம்மா. சிறப்பா நான் கூப்பிடுறேன். கூப்பிடுமா. ஐயோ இந்நேரம் எங்க அண்ணி இப்ப பாரு எப்படி வரானு. அப்படியே நாத்தனா குரல கேட்ட உடனே அப்படியே கதவை பக்குன்னு உடைச்சு போட்டு எப்படி வரா பாரு. எங்க அண்ணி எங்க அண்ணி எப்படி பெத்த தாயான ஒண்ணு. நாங்க கூப்பிட்டு அத்தை எந்திரிக்கல, நீ கூப்பிட்டு பாருமா. நான் கூப்பிட்டு அப்படியா? கூப்பிட்டு பாருமா. அண்ணி
அது இழுத்து மூடுறதுக்கு ஒரு ஆளு சரி. அண்ணி உன் ஆத்திரா வந்திருக்கிற கதவை திறங்க அண்ணி. அண்ணி 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 உன் ஆத்திரா வந்திருக்கிற கதவை திற அண்ணி. அண்ணி ஐயோ ஒருவேளை எங்க அண்ணிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத போயிருக்குமா? பாவி சட்டாலும் எங்க அண்ணன் சொல்லலையே. நரம் நல்லா இருந்தா எங்க அண்ணி வந்திருப்பாளே. மகனே இப்பொழுது கதவை நான் திறக்கிற பரப்பா பத்தாவே மாலையிட்டு நான் பத்தினி உண்மையான உத்தமர மாலையிட்டு இது ஒரு நூல உண்மையான இந்த உள் தாப்பா பட பட என்று திறக்க வேண்டும் யமதுர மீனாட்சி தாயே. அண்ணி என்ன யாரோ எவரோ என்று என்ன வேண்டாம். நான் தான் உன் ஆத்தனை அழகா வந்திருக்கிறேன். ஏழு மக்களை கொண்டு வரீங்க. சச்சலுக்கு தேவையா அடிக்கிறேன். எனக்கு வேலை சட்டியா அவனுக்கு வேலை சட்டியா? உனக்கு அப்படி போட்டு ஊம்புறான். நான் அவனை போட்டு போடு. நீங்க அப்பா ஓடி
கண்ணாடி ஓடுது கண்ணாடி நான் தத்தளிக்கிட்டு முடியாது